Good morning, dears. Hope you are all safe. In 12th standard, I think we have completed Unit 1 as per the reduced portion. And as far as your Unit 2 is concerned, you don't have that is prose. Unit 2 prose உங்களுக்கு கிடையாது. But you will have Cashew Nut Tree poem is there. So the prose is nothing but a nice cup of tea. பை ஜார்ஜ் ஆர்வெல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க ரெடியூஸ் போர்ஷன் இந்த வருஷத்துக்கு. பட் எனிஹவ் லெட் மீ டெல் த கிஸ்ட் ஆஃப் த லெசன். இது என்ன பர்பஸ் நான் சொல்லிடணும், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பிகாஸ் சும்மா லெசனை சொல்கிறத விட என்ன பர்பஸ்க்கு இதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லிடுறேன். உங்களுடைய போயம் பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நட் ட்ரீ அது வந்து கொடுத்துருக்காங்க. தென் சப்ளிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப் பை. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து நம்மளுடைய ப்ரோஸை பார்க்கலாம். ப்ரோஸ் வந்து எ நைஸ் கப் ஆஃப் டீ. நீங்கள் சொல்லலாம் ஏன்னா டீயை பற்றி ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஒண்டர்ஃபுல்லாக உங்களுடைய புக் பேக் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சுருப்பாங்கம்மா. ஒன் திங் இஸ் கிராமர், செகண்ட் ஒன் இஸ் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஈவன் உங்களுக்கு 10th அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் எனிஹவ் as far as 12th is concerned நான் உங்களுக்கு மட்டும் இதை சொல்கிறேன் ஸ்பெஷலைஸாக. ஏன் எங்களுக்கு ஸ்கில்ஸ் கொடுக்குறாங்கன்னா திறமைகள். அதாவது நீ வந்து ஃப்யூச்சராக டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படலாம், சில பேர் வந்து ரிப்போர்ட்டர் ஆகணும்னு ஆசைப்படலாம், இல்லை ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படலாம், இல்லை நாங்கள் வந்து ரைட்டர் ஆகணும், ஆர்டிகிள்ஸ் தான் நிறையா எழுதணும் அப்படின்னு சில பேர் ஆசைப்படலாம். அண்ட் பிகாஸ் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் மெடிக்கல் ஃபீல்டு இல்லைனா என்ஜினியர் இதுதான் நமக்கு தெரியும் இல்லைங்களா. பட் அது போக அப்பார்ட் ஃப்ரம் தட் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். நிறைய பேராமெடிக்கல் கோர்சஸ் நிறையா இருக்குது. ஈவன் செஃப், ரைட்? அப்போ மாஸ்டர் ஷெஃப்னு கூட நம்ம இப்போ போட்டுட்ருக்காங்க இல்லையா டிவிலலாம். ஸோ அது மாதிரி ஒரு ஆக்குபேஷனும் இருக்குது, ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது. அது உங்களுக்கு தெரியணும். ஸோ அப்போ அந்த செஃப் சில பேர் பார்த்திங்கன்னா குக் பண்ணுறது பிடிக்கும், சாப்பிட்றது பிடிக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ அவங்க வந்து குக் பண்ணணும், செஃப் ஆகணும்னு கொஞ்சம் பேஷன் இருக்கும். வெளியே சொல்ல ஈவன் பாய்ஸ்க்கு வந்து வெளியே சொல்லக்கூட கஷ்டமாக இருக்கும் பேரண்ட்ஸ்கிட்ட. பிகாஸ் பேரண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேரண்ட்டாக இருந்தால் டெஃபினட்டாக அவனை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ பிகாஸ் எவ்ரி திங் இஸ் ப்ரொஃபஷன். அதெல்லாம் நிறைய ஏர்ன் பண்ணலாம். இப்போ செஃப் தாமு உங்களுக்கு தெரியும், நிறைய ஏர்ன் பண்ணலாம் அதில், ஓகேங்களா. ஸோ சும்மா சமயக்காரன் அப்படிங்கிற விஷயத்து அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லாம் அது ப்ரொஃபஷன் ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ அந்த நைஸ் கப் ஆஃப் டீ ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, பிகாஸ் அப்படி ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது. டீ டேஸ்டர்ஸ், டீ பேனல் மெம்பர்ஸ்னு இருப்பாங்க. இப்போ டீ லீவ்ஸ் வந்து பறித்து அதை ட்ரை பண்ணி அதை கிரைண்ட் பண்ணுவாங்க இல்லையா. கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஹாட் வாட்டரில் போட்டு கொதிக்க விட்டுட்டு பால் கலந்துடுறோம், ரைட். அண்ட் அதுக்குன்னு டேஸ்ட் பண்ணுறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக என்ன ஆட் பண்ணுறோம், சுகர் போடுறோம். வேறஸ் எப்படி டீ குடிக்கணும்னா வித்தவுட் ஆடிங் சுகர் ஆட் பண்ணாமல் பிளாக் டீ குடிக்கிறோம். அது ஈவன் மில்க் அண்ட் சுகர் இல்லாமல் குடிக்கிறது தான் டீ, ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பிரிட்டிஷ் கொண்டு வந்தது. அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா நம்மளுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம், வந்து ரொம்ப எந்துவாக இருக்கலாம், அதை குடிச்சிட்டு ரொம்ப ஆக்டிவாக இருக்கலாம். அப்படிங்கிறதுனால தான் காலையில் அதை குடிக்கிறாங்க அண்ட் ஈவினிங் ஆல்சோ. பட் வேறஸ் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம கன்வீனியன்ட்டுக்கு மில்க் ஆட் பண்ணி தென் அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சுகர் போடுறோம் இல்லைங்களா. ஸோ இது மாதிரி டீ வந்து இப்படி தான் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு டீ பேனல் மெம்பர்ஸ்னு இருப்பாங்க. அவங்க வந்து வெறும் ஹாட் வாட்டரில் அதை போட்டு ஒரு லேஸை கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு அதை அவங்க சிப் பண்ணிப்பாங்க. பிகாஸ் அப்ராடில் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஃபுல்லும் எவ்ரிதிங் இஸ் கவர்ட் வித் ஸ்னோ, ரைட். எப்பயுமே வந்து என்னது பனியாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து அவங்க தன்னை வார்ம் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம அவங்கள வார்ம்த்தை வச்சுக்கிறதுக்காகவும் என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ கொஞ்சம் டீ சிப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம் நிறைய மூவிஸில் தி யூஸ் டு சிப். பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாக் டீ தான் இருக்கும், மில்க் போட மாட்டாங்க, வெரி ரேர் கேசஸ், ரைட். ஸோ அந்த டீ எப்படி குடிக்கணும், ஈவன் ஒரு ஃபுட்டீஸ் இருப்பாங்க இல்லையா, சாப்பாடு பிடிக்கணும், உணவு பிடித்தவங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக ஒரு விஷயத்துக்கு தான் இந்த நைஸ் கப் ஆஃப் டீ கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவன் டீயில் கூட எப்படி குடிக்கணும் எப்படி குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒண்டர்ஃபுல்லான லெசன் அது ஆக்சுவலாக. ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த தடவை ரெடியூஸ் போர்ஷனில் இல்லை. பட் நீங்கள் வந்து அந்த பின்னாடி பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் யூனிட் 2ல் ஃபேஷன் நிறைய ப்ரொஃபஷன் கொடுத்துருக்காங்க. ஃபேஷன் டிசைனிங், culinary art. அந்த culinary art தான் ஃபுட் அண்ட் குக்கரி, ஓகேங்களா. தென் பேராமெடிக்கல் கோர்சஸ், ரைட். நிறைய பேந்தாலஜி, நர்சிங், ஃபிசியோதெரபிஸ்ட் ஆகலாம், டென்டிஸ்ட் ஆகலாம். அது மாதிரி தென் ஜேர்னலிசம், அட்வர்டைஸிங்லாம் கொடுத்துருக்காங்க பின்னாடி. ஸோ இதெல்லாம் லாட் ஆஃப் ப்ரொஃபஷன்ஸ் ஆர் தேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த லெசனில் ஒண்டர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதை நீ மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் அந்த எசன்ஸை உனக்கு சொல்லிட்டேன். நான் என்ட்ரிங் இன்டு தி போயம் பார்த்தீங்கன்னா, போயம் வந்து இஸ் அபவுட் கேஷ்யூ நட் ட்ரீ. அந்த கேஷ்யூ நட் ட்ரீ அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நல்லா இன்டெப்த்தாக நான் சொல்லி கொடுத்துருவேன். தென் லெட் மீ கம் டு சப்ளிமெண்ட்ரி லைஃப் ஆஃப் பை. ஸோ லைஃப் ஆஃப் பை பார்த்திங்கன்னா அது ஒரு பாய் எப்படி அழகாக ஒரு போட்டில்
ஒரு சீட்டா, தட் இஸ் ஜாக்குவார் இருக்கும். அது கூட வந்து 2-3 அனிமல்ஸ் இருக்கும். அவங்கெல்லாம் டேக்கிள் பண்ணி சாப்பாடு இல்லாமல் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அவன் அத்தனை நாளில் உயிர் வாழ்ந்திருப்பான். சேஃபாக கொண்டு போய் அந்த ஜாக்குவாரை கொண்டு போய் காட்டிலையும் விட்டுட்டு வந்துடுவான். ஸோ எப்படி அவன் வந்து சர்வை பண்ணான்? அவ்வளோ ஒரு கொடிய மிருகத்தை வச்சுக்கிட்டு தண்ணி பசி, நல்லா நைட்டில் பயங்கரமாக குளிரும், வெயில் அடிக்கும், பகலில் சீல அந்த போட்டில் எப்படி அவன் சர்வை பண்ணான், அவனுக்கு எப்படி அந்த பவர் கிடச்சிச்சு அப்படிங்கிற அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸு அது ஒண்டர்ஃபுல்லாக ஒரு லெசன். நம்ம ஒரு படம் கூட வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதை தான் இங்கே ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதை மாதிரி ஒரு உங்களுக்கும் அந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கை இருக்கணும், ஒரு அட்வென்ச்சரஸ் இதெல்லாம் லைஃப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த லெசன். ஸோ இதுதான் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரிக்கு கொடுத்துருக்காங்க. நவ் கம்மிங் டு போயம் பார்த்திங்கன்னா அவர் கேஷ்யூ நட் ட்ரீ பை டோரு டுட். ஓகே, இந்த டோரு டுட் அப்படின்றத படித்தோடனே தெரியும், அந்த டுட் பார்த்தோடனே தெரியும் பெங்காலி. இட்ஸ் பெங்காலி போயட் அவங்க. ஸோ போயட்டஸ்னால் யார்? ஃபீமேல் போயட் தான் போயட்டஸ். ஸோ டோரு டுட் வாஸ் அ பெங்காலி போயட் from the Indian subcontinent who wrote in English and French. She was the third daughter of the family. ஸோ அவங்க நிறைய சிப்ளிங்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு போதும். அந்த லாஸ்ட் லைன் பாருங்கள், அவர் கேஷ்யூ ட்ரீ த மோஸ்ட் வெல் நோன் ஆஃப் டோரூஸ் போயம்ஸ் வாஸ் இன்க்ளூடட் இன் ஹர் மிஸ்லேனியஸ் போயம்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கொடுத்துட்டு தென் யூ கேன் என்டர் இன் டு த பேராகிராஃப். தட் ப்ரெசன்டேஷன் வரும்போது பார்க்கலாம். நான் கம்மிங் டு த போயம். இப்போ நான் சொன்ன மாதிரி இவங்களே தான் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே ஷேர் பண்ணுறாங்க. ஐ திங்க் யூ மைட் ஹவ் ஹர்ட் த வேர்ட் கேஷ்யூரினா ட்ரீ. கேஷ்யூரினா சவுக்கு மரம்னு சொல்லுவாங்கல்ல, சவுக்கு மரம். இந்த லீஃப் பார்த்திங்கன்னா குச்சி குச்சியாக இருக்கும். தட் பார்த்திங்கன்னா குச்சி குச்சியாக ஃப்ராக்மெண்ட்டாக ஒட்டி இருக்கிற மாதிரி கூட இருக்கும். தென் அதோடைய காய் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் ரைட் ருத்ராட்சம் மாதிரி இருக்கும் அதோட காய். ஓகேங்களா? ஸோ பழமாக இருக்கும். அது அப்படியே காயாக, அந்த சீடு, அது பழம் கீழே விழுந்து அது சீடாகி அது காயாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும். யூ கேன் சி இன் பேஜ் நம்பர் 52. யூ கேன் டேக் பேஜ் நம்பர் 52 அண்ட் டேக் பென்சில் இன் ஹேண்ட். அதில் நீங்கள் அந்த பிக்சரை ஒண்டர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். அது ஃப்ரூட்டாக இருக்கும்போது எப்படி பேர்ட்ஸ் அதை சாப்பிடுதுன்னு, அது காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத கொடுத்துருப்பாங்க. அந்த சவுக்கு மரம் எப்படி இருக்குங்கிறத 53 பேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓவராலாக. ஸோ இது என்ன, இப்போ என்ன மரத்தை பற்றி என்ன அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து இப்போ கிட்ஸ் ரைட், உங்களுக்கு இப்போ வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. இப்போ எங்களை மாதிரி கொஞ்சம் ஏஜ்டு ஆயிடுச்சுன்னா நிறைய நாங்கள் மிஸ் பண்ணுவோம் ரைட். எங்கள் சிப்ளிங்ஸை மிஸ் பண்ணுவோம் ரைட், எங்கள் பேரண்ட்ஸை மிஸ் பண்ணுவோம், நாங்கள் இருந்த இடத்த மிஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி இவங்களுமே அவங்க வந்து மேரேஜ் ஆகி வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. இவங்க சின்ன குழந்தையெல்லாம் அவங்களுடைய, பிகாஸ் ஐ செட் நோ ஷீ இஸ் தேர்ட், அவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா தேர்ட் டாட்டர்னு சொல்லியிருக்கேன். இப்போ டெஃபினட்டாக அவங்க கூட சிப்ளிங்ஸ்னால் என்னமா கூட பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா, மேபி பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் ஹூவர் மேபி. ஸோ அப்போ அவங்க மேபி நோ மோர், அவங்க இல்லை, இறந்து போயிட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து சின்ன குழந்தையில அவங்க சிஸ்டர், அவங்களுடைய சிப்ளிங்ஸோடு சேர்ந்து அவங்க வீட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த கேஷ்யூரினா ட்ரீ இருந்திருக்கு. அவங்க அதில் விளையாடுறாங்க. அந்த எப்படி அந்த ட்ரீயை மிஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரீ பிகாஸ் இருக்கலாம், எல்லாமே போயிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து இம்மார்ட்டல்னு ஒரு வேர்டு சொல்கிறாங்கம்மா. இம்மார்ட்டல் மீன்ஸ் நோ மோர் டெத். அதுக்கு வந்து நெவர் எண்டிங், டெத்தே இல்லை அதுக்கு அப்படின்னு. அது அவங்களோட பார்வையில் அந்த ட்ரீ வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்குது ரைட். அதே மாதிரியான பசுமையான இலைகளும் அதே மாதிரி காய் கொடுக்குது. அதில் வந்து அங்கேருந்து மேலே ஏறி நின்று பார்த்தா அந்த பக்கம் வந்து வயலில் வந்து இருக்கிற கவுலாம் எப்படி மேயுது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறாங்க இங்கே. ஸோ அவங்களுடைய சிப்ளிங்ஸை மிஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய சைல்ட்ஹுட்டை மிஸ் பண்ணுறாங்க இங்கே. அதை ரொம்ப அழகாக இங்கே போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. என்னத்தை இழந்தோம், என்னென்ன விஷயங்களை இழந்திருக்கோம், இப்போ அது இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு சோகம் அவங்க மனசில். ஆனால் அந்த நினைவுகள் வரும்போது சந்தோஷம். இது மாதிரியான ஒரு போராட்டமான ஒரு போயமாக இது ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். So, as far as his lessons, this poem is concerned, the poetess remembers the happy memories of childhood days. She immortalized the tree for the sake of her loved ones by writing a poem for it. அவங்க பிடித்தவங்களுக்காக எழுதப்பட்ட போயம். அந்த ட்ரீயை வந்து இன்னும் சாகலை அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. It also connect her even more strongly both with her native land and with the memories of her dead siblings. அவங்க சொந்த நிலத்துக்கும் அவங்க சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த வாழ்ந்த இடமும் அவங்களுடைய சிப்ளிங்ஸ், இறந்து போன சிப்ளிங்ஸ் இருக்காங்க இல்லையா, கூட பிறந்தவங்க, அவங்க மெமரியாகவும் அந்த போயத்தை எழுதியிருக்காங்க. ஸோ தீம் ஆஃப் த போயம் இஸ் அபவுட் லேஷிங் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லாஸ்ட் சைல்ட்ஹுட். இழந்து போன சைல்ட்ஹுட்டையும் எப்பயுமே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தான் இந்த போயம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க.
பார்க்குறதுக்கு உனக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான கருத்துக்கள். எவ்வளோ அட்மையர் பண்ணியிருக்காங்க லைன் பை லைன். அவங்க வந்து சின்ன வயசில் அவங்க எப்படி அட்மையர் பண்ணாங்க, அந்த எப்படி அனுபவிச்சாங்க, எப்படி என்ஜாய் பண்ணாங்க அவங்க சைல்ட்ஹுட்டை, அதை வந்து திரும்ப ரீபேக் ஞாபகப்படுத்துகிறாங்க நம்மளுக்கு. இது ஒரு சம்ம பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 54 எடுத்துக்கிட்டிங்கன்னாமா ரொம்ப அழகாக ஃபில்லப்பாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இப்போ இது வந்து நான் மாட்ரேட்டர்ஸ்க்கும் ஈவன் நம்ம ஆல் மாட்ரேட்டர்ஸ், ஸ்லோ லேர்னர்ஸ், டாப்பர்ஸ் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த ஃபில்லப் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபில்லப்பை மட்டும் நீங்கள் கைடை பார்த்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இதையே நீங்கள் பேராகிராஃபாக வச்சுக்கலாம். யூ நீட் நாட் ஒரி அபவுட் அதர் திங் விச் எவர் கிவன் இன் த கைட். பிகாஸ் ரொம்ப அழகாக உனக்கு புரிகிற மாதிரியும் இங்கிலீஷில் தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது உங்களுக்கு தான் இதையே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்ஸ்ட் ஆஃப் என்ட்ரிங் இன் டு த போயம் ஐ தாட் ஆஃப் எக்ஸ்பிளைனிங் திஸ் ஒன் பிகாஸ் இஸ் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். இது படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பேராகிராஃப் எழுதிடலாம். ஸோ யூ கேன் டேக் பேஜ் நம்பர் 54 and try to fill all the fill-ups, right? So answer is given the next page, it is 55. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராக்கெட்டில் பைத்தான் அப்படின்னு போட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்கம்மா. ஸோ இதோட ஆன்சர்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ இதையே நீங்கள் இப்போ பேராகிராஃபாக பிரேக் பண்ணிங்கன்னா தட் இஸ் த போயம், ரைட்? ஸோ டாப்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைடு இது மட்டும் கொடுத்துருங்க. பொயட்டிக் லைன்ஸ் மட்டும் ஹியர் அண்ட் தேர் கொடுங்க. ஒரு ப்ராபப் மட்டும் முடிச்சிருங்க, அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இது மிஸ் பண்ணாதீங்க இந்த போயத்தை. அண்ட் மோரோவர் யூனிட் 1ல் உள்ள கேஸ்டில் கிடையாது உங்களுக்கு. அப்போ யூனிட் இந்த சைல்ட்ஹுட் மெமரிஸை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த போயம் உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது டெஃபினட்டாக நம்மளுக்கு வரும். அதனால் மிஸ் பண்ண மாதிரி இந்த 54 பேஜில் உள்ள இந்த விஷயத்தை மட்டும் நீ படிச்சுக்கிட்டீங்கன்னா ஜம்முன்னு மார்க் வாங்கலாம். ஆனால் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். லெட் மீ எக்ஸ்பிளைன். ஓகே, உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டேக் பென்சில் இன் ஹேண்ட். பேஜ் நம்பர் 54. The cashew nut tree is tall and strong with a creeper winding around it like a python. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா க்ரீப்பர்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மரத்து மேலே ஏறி படர்ந்து போகும் இல்லைங்களா, படர்ந்து இருக்கும் இல்லையா, அதுதான் க்ரீப்பர்ஸ்னு சொல்கிறது. இப்போ இந்த cashew nut ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரீ. இந்த ட்ரீக்கு மேலேயே என்னது ஒரு க்ரீப்பர், இன்னொரு தாவரம் படர்ந்து வருது. அதான் வைண்டிங்னா சுற்றி அப்படியே போட்டு முறுக்கும் இல்லைங்களா, அது மாதிரி வைண்டிங்காக இருக்குது, சுற்றி வருது. அது எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு பைத்தான் இஸ் அ ஸ்னேக், ரைட்? இஸ் அ வெரைட்டி ஆஃப் ஸ்னேக், ரைட்? ஸோ அது மாதிரி இருக்கும், அப்படி சுற்றி இருக்கிற அந்த க்ரீப்பர். த ட்ரீ ஸ்டாண்ட்ஸ் லைக் அ ஜெயண்ட். செகண்ட் ஃபில்லப் என்னன்னா ஜெயண்ட் மாதிரி இருக்கான். ஜெயண்ட்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெய்ஜாண்டிக் ஃபிகர்னு சொல்லுவாங்களே, இப்படி பயங்கரமாக பிரம்மாண்டமானன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த ட்ரீ அவ்வளோ பெருசாக இருக்கும், அதுதான் ஜெயண்ட் வித் அ கலர்ஃபுல் ஸ்கார்ஃப் ஆஃப் ஃப்ளவர்ஸ். அதில் இப்போ ஸ்கார்ஃப்னாம்மா நம்ம கழுத்தில் கட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா ஏர்லியராக? இப்போ இந்த NSC ஸ்கவுட்லாம் பார்த்திங்கன்னா கழுத்தில் வந்து ஒரு ஸ்கார்ஃப் கட்டுவாங்க, ஒரு கர்ச்சீஃப் மாதிரி இருக்கும், அதான் ஸ்கார்ஃப். மோஸ்ட்லி கேர்ள்ஸ்லாம் ஏர்லியராக கட்டுவாங்க, இப்போ இல்லை, நவடேஸ் இட்ஸ் நாட் தேர். ஸோ அதுதான் ஸ்கார்ஃப். அதுக்கு இந்த ட்ரீக்கு ஸ்கார்ஃப் மாதிரி ஃப்ளவர்ஸ் இருக்கான். ஓகே, அதுதான் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. பேர்ட்ஸ் அரவுண்ட் த கார்டன் அண்ட் த ஸ்வீட் சாங் ஆஃப் த பேர்ட்ஸ் இஸ் ஹெட். ஸோ சுற்றி அடர்ந்த மரம்னாலும் நிறைய பேர்ட்ஸ் இருக்கும், அதோட சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். The poet is delighted means happy, enjoy, சந்தோஷப்படுறாங்க. To see the cashew nut tree through her casement. Casements means அவங்க வீட்டு ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. யார்? நம்மளுடைய poetess இருக்காங்க இல்லையா, டோருடுத்து இருக்காங்க இல்லையா, அவங்க பார்க்குறாங்க. She sees a grey monkey sitting like a ஸ்டாச்சு. இப்படி அதாவது மங்கி ஒன்று உட்காந்துருக்கான் பார்க்குறதுக்கு அந்த டாப் ஆஃப் த ட்ரீயில். அதாவது நத்திங் பட் அந்த இடத்துல அவங்க சொல்கிறது வந்து நல்ல அடர்த்தியாக அங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு தான். பார்க்குறதுக்கு மங்கி மாதிரி ஒரு அடர்த்தியான ஒரு உருவம் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குங்கிறாங்க. பட் அங்கேருந்து பார்த்தா எதெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆன் டாப் ஆஃப் த ட்ரீ அங்கே ஏறியாச்சுன்னா த கவுஸ் கிரேசிங்னு என்னப்பா, மாடு மேயும் இல்லைங்களா புல்வெளியில், அதான் கிரேஸ் லேண்டுன்னா இந்த மேய்ச்சல் நிலம், கிரேசிங்னா மாடு மேய்தல். ஓகே, இந்த கவுஸ் கிரேசிங் அந்த வாட்டர் லில்லிஸ், பக்கத்தில் நீர்நிலைகள் இருக்குது, அது லில்லிஸ்லாம் இருக்குது. ஸ்ப்ரிங்லி இன் த பாண்ட். ஸோ அந்த பாண்டில் இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. பாண்டுனா குளம் குட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் பாண்ட். The poet feels that the tree is dear to her not for its, தட் இஸ் அதோட அப்பியரன்ஸை பார்க்குறாங்க. அதாவது பார்க்க உங்களுக்கு தெரியும், நீங்களே பார்க்கலாம். அந்த அப்பியரன்ஸ் பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை. இதை போய் என்னடா அப்படி சொல்கிறாங்க, இதை விட சூப்பரான மரம்லாம் இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் அந்த போயிட்டுக்கு அந்த ட்ரீ அவங்க வீட்டுக்கிட்ட இருக்குது, அதில் போய் விளையாண்டுருக்காங்க. அதனால் அது பார்க்குறதுக்கு அவங்களுக்கு அப்பியரன்ஸ் மோசமாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரைட்? ஸோ நாஸ்டாலஜிக் மெமரிஸ். ஸோ அப்பியரன்ஸ் பட் ஃபார் த நாஸ்டாலஜிக்னா என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
பழைய மெமரிகள், பழைய நினைவுகள், ரைட்? சைல்ட்ஹுட் மெமரிஸ்ன்னு சொல்கிறது தான் நாஸ்டாலஜிக். அதாவது முந்தைய மெமரிஸ் ஆஃப் ஹர் ஹாப்பி சைல்ட்ஹுட் தட் பிரிங்ஸ் டு ஹர். சந்தோஷமான குழந்தை பருவம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஷி ஸ்ட்ராங்லி பிலீவ்ஸ் தட் நேச்சர் கம்யூனிகேட்ஸ் வித் ஹியூமன் பீயிங்ஸ். அதாவது இயற்கை நம்மகிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்லுது அப்படின்னு இவங்க நம்பக்கூடியவங்க யார்? நம்ம poetess. The poet could communicate with the tree even when she was in far off land as she could hear the tree. அதாவது இப்போ அந்த ஊரை விட்டு வேறு இடத்துல இருந்தாலும் அந்த ட்ரீ இவங்ககிட்ட ஏதோ சொல்லுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ட்ரீ பக்கத்தில் இல்லாதது லேமெண்டட் ஹர் ஆப்சன்ஸ். லேமெண்டிங் மீன்ஸ் ரொம்ப சோகமான அதோடைய ஆப்சன்ஸ் சோகத்தை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. The poet relates the tree memory to her loved ones. இதை யாரை சம்மந்தப்படுத்துகிறாங்கன்னா அவங்களுடைய சிப்ளிங்ஸ், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், சிப்ளிங்ஸ், இறந்து போனவங்கள கூட விளையாடுனாங்களே அதெல்லாம் இப்போ இல்லையே அவங்க அப்படின்னு ஞாபகப்படுத்துதுங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போயம் நம்ம வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்னு ஒரு போயட் இருக்கார். அவர் எழுதின போயம் மாதிரியே இது இருக்குங்கிறதுக்காக தான் நடுவில் அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். She expresses her wish that the tree should be remembered out of love, not just because it cannot be expressive. இந்த ட்ரீ பார்க்குறதுக்கு ரொம்ப அப்பியரன்ஸ் இல்லைனாலும் நிறைய விஷயத்த சொல்லுது அப்படிங்கிறது அந்த ட்ரீயை பற்றின அப்பியரன்ஸ் தான். போயம் பெருசு தான், பட் அந்த பேராகிராஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். டெஃபினட்டாக ரொம்ப உள்வாங்கி அழகாக படித்து எழுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் த போயம். நான் ரொம்பவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இது இன்டெப்த்தாக. இதுதான் உனக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பயப்படவே வேண்டாம். Now coming to page number 54மா, அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு glossary கொடுத்துருக்காங்க. மேம் எதுக்கு glossary நாங்கள் படிக்கணும்? glossary படிச்சிட்டிங்கன்னா நான் திரும்ப சொல்கிறேன். What does mean by casement? What does mean by kokilas? இதெல்லாம் கொடுப்பாங்க. கோகிலாஸ்னால் ஒரு குக்கூ பேர்டு, வேறு ஒன்றும் இல்லையா? டைப் ஆஃப் பேர்ட் சிமிலர் டு த குக்கூ. நீங்கள் படிக்கணும் அவசியம் இல்லை. இட்ஸ் டைப் ஆஃப் பேர்டு, அவ்வளோதான். ஸோ நீங்கள் இது மாதிரி சில விஷயங்களை அர்த்தம் புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஸோ யூ கேன் see her oblivion ஸ்டேட் ஆஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ், மறந்து போகிற தன்மை தான் ஒப்ளிவியன் அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரி மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் அப்ரிசியேஷன் கொஸ்டின் பேஜ் நம்பர் 55 வந்துடுங்க. 55 வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ரிசியேஷன் கொஸ்டின் இருக்குது. இப்போ இது எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஈவன் 10th கிளாஸஸ் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 55 எடுத்துக்கோங்க. அங்கே a creeper climbs in whose embraces bound no other tree could live அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் which tree is referred to in the above lines? எந்த ட்ரீமா அதில் சொல்கிறாங்க? இந்த ட்ரீ என்னதுப்பா? cashew nut tree இல்லைங்களா? ஸோ அப்போ the tree is the cashew nut tree is referred to in the above line. ஸோ the cashew nut tree நீங்கள் எழுதுனா கூட more than enough. cashew nut tree. ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் பார்த்துக்கோங்க. அங்கே பாருங்கள், தேர்ட் கொஸ்டினில் why does Torudut use the expression a creeper climbs? ஒரு க்ரீப்பர் கிளைம்ஸை ஏன் அப்படி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, வைடஸ் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், அந்த பவுண்ட் நோ அதர் ட்ரீ குட், வேறு எந்த ட்ரீயும் இருக்க முடியாது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஏதாவது ஒரு க்ரீப்பர் மேலே ஏறி ஒரு செடி மேலே அமுக்குச்சுன்னா அந்த ட்ரீ இறந்து, பிகாஸ் அதில் உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாம் இது உறிஞ்சிட்டு இது நல்லா வாழ்ந்துடும், அதை இறந்துடும். புரியுதுங்களா? ஆனால் இந்த கேஷ்யூனை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, நல்ல ஸ்ட்ராங் ட்ரீ. ஓகே, இது ஸோ அது அப்படியே இருக்கும். அதனால தான் இது எக்ஸாம்பிளுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங். தென் கம்ஸ் இந்த தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், செகண்ட் பி பாருங்கள். ஹூ இஸ் த ஜெயண்ட் ஹியர்? யார் ஜெயண்ட்டுங்கிறாங்க? cashew nut tree தான் ஜெயண்ட். ஓகே, why is the scarf colorful? ஏமா ஸ்கார்ஃப் கலர்ஃபுல்லாக இருக்குது? பிகாஸ் இட் denotes the flower. தட் இஸ் ஃப்ளார்னு சொல்லலாம். ஃப்ளார்னால் ரெண்டு விஷயம் இருக்குப்பா. FLOUR, இட் இஸ் கார்ன்ஃப்ளார், வீட் ஃப்ளார், மாவு இருக்கு இல்லைங்களா, அதை கூட ஃப்ளார்வாங்க. இது நம்ம ஃப்ளவர்னு படிச்சிருக்கோம். the way of pronouncing is flower. ஓகே, ஃப்ளார் தான் ஃப்ளார்னு சொல்லணும். நீங்கள் அந்த ஃப்ளாரும் இந்த ஃப்ளாரும் கன்ஃபியூஸ். ஃப்ளவர். ஓகே, நான் வேணால் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஃப்ளவர். ஓகே, அந்த ஃப்ளவர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் லைன், அதை தான் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி சில விஷயங்கள்லாம் படிச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பேஜ் வாங்க. நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு நான் 10th நடத்தும்போதே சொல்லியிருக்கேன் சிமிலினா என்ன, எலிட்ரேஷன்னா என்னென்னு. ஸோ இஃப் யூ வாண்ட் அகெயின் ஐ வில் டேக் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு சிமிலி கேட்பாங்கம்மா. சிமிலியோ இல்லை மெட்டஃபாராக இருக்கும். செகண்ட் கொஸ்டின் ஒரு அலிட்ரேஷன் டெஃபினட்டாக இருக்கும். தேர்ட் கொஸ்டின் அது ரைமிங் ஸ்கீமாக இருக்கலாம், ரைமிங் வேர்டாக இருக்கலாம். ஃபோர்த் ஒன் பெர்சானிஃபிகேஷன், இல்லை வேறு ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த லெசனை இந்த போயமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் தட் இஸ் பேஜ் நம்பர், as I said, take page number 56.
டேக் பென்சில் இன் ஹேண்ட். ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள், லைக் எ ஹியூஜ் பைத்தான். எடுத்தோடனே லைக்குன்னு இருக்குங்களா, அது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டும் இன்னொரு ஆப்ஜெக்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் லைக், ஆஸ், ஸோ இது மாதிரியான வார்த்தைகள், இது மாதிரி அது இருக்குது, பைத்தான் மாதிரி அந்த க்ரீப்பர் இருக்குது, மாதிரி அப்படிங்கிறதுக்கு லைக் இருந்துச்சுன்னா தயவு செய்து நீங்கள் அழகாக எழுதக்கூடிய வார்த்தை சிமிலி. சிமிலியை ஸ்மைல்னு எழுதிடாதீங்க, SIMILE. ஸோ லைக், ஆஸ், ஸோ வந்து அண்டர்லைன் பண்ணி சிமிலின்னு போட்டுருங்க, ரைட்டுங்களா? Then same thing you can see here, lot of similes are there. A grey baboon sits statue like. The water lily spring like. What is the dirge? Like murmur. ஸோ எல்லாம் லைக் கொடுத்துருக்காங்க, எல்லாம் சிமிலி. இதில் alliteration உனக்கு நான் சொல்லியிருக்கேன், ரெப்பிட்டேஷன் ஆஃப் கன்சோனன்ஸ். கன்சோனன்ஸ்னால் என்ன மேம்னா, உங்களுடைய அல்ஃபபெட்ஸில் AEIOU இது வந்து வவல்ஸ். ஐயோ ஞாபகம் வச்சுக்கோங்க, வவல்ஸ். Other than these 5 vowels, rest of the 21 comes under consonants. அதை கன்சோனன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கன்சோனன்ஸ் ஒரு சென்டென்ஸில் ஆரம்ப லெட்டரில், சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைக் அ ஹியூஜ் பைத்தான் இருக்கு இல்லைங்களா, அந்த லைன்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆர், இன்னொரு ரவுண்ட் ஆர் இருக்குங்களா, இது மாதிரி ஆரம்ப எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சு, அது கன்சோனண்ட்டாக இருந்துச்சுன்னா அது பேர் அல்லிட்ரேஷன். மேம் அல்லிட்ரேஷன் என்ன ஸ்பெல்லிங்? LAL, LI, LI, TTE, RE, RA, ஷன், ALLITERATION. This alliteration. மேம் அப்போ ரிப்பிட்டேஷன் ஆஃப் கன்சோனன்ஸ் alliteration-னா ரிப்பிட்டேஷன் ஆஃப் வவல்ஸ் என்ன மேம்னா அது பேர் நோட் பண்ணிக்கோங்க, அசோனன்ஸ். வாட் இஸ் ஸ்பெல்லிங் ஃபார் அசோனன்ஸ்? SAS, SO, SO, NANCE, அசோனன்ஸ். ஸோ இந்த சிமிலி, அசோனன்ஸ், அல்லிட்ரேஷன் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லிட்ரேஷன் சிமிலிலாம் டெஃபினட்டாக கேட்கக்கூடியது. எந்த இடத்துல இந்த லைக்கும் ஆஸும் ஸோவும் மிஸ் ஆகுதோ அதை மெட்டஃபார்னு சொல்லுவோம். மெட்டஃபாருக்கு ஸ்பெல்லிங் METAPHOR, மெட்டஃபார். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா போயம்லேயும் பெர்சானிஃபிகேஷன் ஒன்று வரும், அதாவது உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு தமிழில் இருக்கும். மிகைப்படுத்தி கூறுதல், அழகுணர்ச்சிக்காக ஒரு போயத்தை மிகைப்படுத்தி கூறுதல், அதான் இந்த இடத்துல சொல்கிறது. ஆனால் உங்களுக்கு இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பெர்சானிஃபிகேஷன் இல்லை. இன்ஸ்ட் ஆஃப் தட் யூ ஆர் ஹேவிங் ஜூமார்ஃபிசம். அந்த லைன் இந்த பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 56ல் ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜூமார்ஃபிசம். ஜூனா என்னம்மா? ஜூனா என்னது? எங்கே மிருகங்கள் இருக்கும் இடமோ அந்த இடத்துல தான் ஜூன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல என்னென்ன மிருகங்களை சொல்கிறாங்க? பைத்தான்னு ஒரு மிருகத்தை சொல்கிறாங்க, பஃபூன்னு ஒரு மங்கியை சொல்கிறாங்க. அதான் அந்த லைனை கொடுத்துட்டாமா. அவனை ஃபஸ்ட் லைன் வந்து லைக் வந்துச்சுன்னா சிமிலி சொல்கிறேன், பைத்தான் போட்டாலுமே அந்த அண்டர்லைன் பண்ணாலுமே நீ என்ன போட்டுக்கலாம்? ஜூமார்ஃபிசம் போட்டுக்கலாம். ஸோ எங்கெல்லாம் இந்த அனிமல் பேர் மங்கி, தட் இஸ் பஃபூன், அண்ட் பைத்தான் வருதோ அந்த அண்டர்லைன் பண்ணி அங்கே ஜூமார்ஃபிசம் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரிப்பீட்டாக கேட்கக்கூடியது இதில் சிமிலி இருக்குது, ஆஸ் யூஷுவல் அல்லிட்ரேஷன், அசோனன்ஸ் இருக்குது. இந்த அனிமல் 2 அனிமல் கிட்ட கேட்டால் அண்டர்லைன் பண்ணி ஜூமார்ஃபிசம், ஜூமார்ஃபிசம். அதுக்கு பாருங்கள் என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரைபிங் த வைன் இன் அனிமல் டேர்ம்ஸ். அந்த வைன்னா என்னமோ அந்த க்ரீப்பர் இருக்கு இல்லைங்களா, படர்ந்து போகுது, கொடி போகுது இல்லை, அந்த கொடியை தான் பைத்தான் அப்படிங்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் your figures of speech. ஓகேங்களா? தென் கம்ஸ் ERCமா. இந்த ERC அப்படிங்கிறது எப்படி எழுதணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து கிராமர் நோட் எப்பயுமே கையில் வச்சுக்கோங்க. என்னுடைய லெசன் பொறுத்த வரைக்கும், என்னுடைய இங்கிலீஷ் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரோஸ், போயம் எல்லாத்துக்கும் ஒரு நோட் ஒன்று போட்டு, ஒரு நோட் போட்டுக்கிட்டிங்கன்னா கிராமர் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நடத்த போகிறேன். ஸோ தயவுசெய்து ஒரு நோட் ஒன்று போட்டுக்கோங்க. அதில் இப்போ நான் சொல்லக்கூடிய ERCயை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ERC. E stands for explanation. E stands for explanation. R stands for reference. REFERNCE. C stands for context. Context. இது தான் ERC அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ப்ளனேஷன், ரெஃபரன்ஸ், கான்டெக்ஸ்ட். இப்போ உங்கள் கைடில் பார்த்தீங்கன்னா இந்த 3 மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஆக்சுவலாக நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் எழுதிக்கணும். இதில் மெசேஜ்,
மெசேஜ்னு கீழே போடுங்க. மெசேஜுங்கிற விஷயத்தை போடும்போது உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும். இது எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு 18th கொஸ்டின், மேம் இதுக்கு இஆர்சி கொஸ்டின் எதுன்னா, லெட் மீ கிவ் அன் எக்ஸாம்பிள். ஈவன் உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்கலாம் இஆர்சி. இட்ஸ் கிவன் இன் பேஜ் நம்பர் 56, ரைட்? இங்கே பாருங்கள், எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் லைன்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட். இப்போ ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட்னா இஆர்சி தான் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட். டியர் இஸ் த கேஷியர்னா டு மை சோல். இந்த கேஷியர்னா ட்ரீ வந்து என் டியர், என்னோடது ரொம்ப மனசுக்கு நெருக்கமானது, என்னோடய ஆன்மாவுக்கு ரொம்ப நெருக்கமானதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் அப்படி சொல்கிறாங்க? பிகாஸ் அவங்க வந்து அவங்க சைல்ட்ஹுட் மெமரிஸை மிஸ் பண்ணுறாங்க, அவங்க சிப்ளிங்ஸை மிஸ் பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ் பண்ணுறாங்க இல்லையா? இதான் நம்ம விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வாங்க, இப்போ அந்த கொஸ்டின் வந்து 4th கொஸ்டின் போட்டிருக்காங்களாமா, அப்போ 4ன்னு போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க, அப்போ ஏ போட்டுக்கோங்க. ஏல என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்? டியர் இஸ் த கேஷியர்னா டு மை சோல்ங்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு புல்லட், என்ன புல்லட்டு, ஒரு ஸ்டார் மாதிரியோ இல்லை ஒரு டாட்டோ இல்லை ரவுண்டோ போட்டுக்கோங்க. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுத போகிறது ரெஃபரன்ஸ் ஸ்பெல்லிங் தெரில மேம், நான் என்ன மேம் பண்ணுறது? பயப்படாத, REF மட்டும் போட்டு 2 கோலன் செமிகோலன் போடுவாங்க இல்லையா, அது மாதிரி போட்டுக்கோங்க. கோலன் போட்டுக்கோங்க, 2 டாட் வச்சுக்கோங்க, ரெஃப்னு போடுங்க, அது போதும். இப்போ இந்த ரெஃபரன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மேலே குறிப்பிட்ட பொயட்டிக் லைன் எந்த போயம்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறது தான் ரெஃபரன்ஸ். இந்த ரெஃபரன்ஸை நான் யூஸ்வலாக என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சொல்லி கொடுப்பேன்னா, ஒரு பாக்ஸ் மாதிரி ரெக்டாங்கிளில் நல்லா பெரிய ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க. ரெஃபரன்ஸ் என்னது மாதிரி, என்ன அந்த போயம் பேர் எடுத்து பாருங்கள், அவர் கேஷியர்னா ட்ரீ இல்லைங்களா? அப்போ அவர் கேஷியர்னா ட்ரீ, பட் யார் டோரு டுட் எப்படி எழுதினாலும் சரி தான். டாப்பர்ஸ் எப்படி எழுதிக்கலாம்? த கிவன் லைன் இஸ் டேக்கன் ஃப்ரம் த போயம் அவர் கேஷியர்னா ட்ரீ ரிட்டர்ன் பை டோரு டுட். நான் 2 கொடுக்குறேன் மேம், எனக்கு அப்படிலாம் எழுத முடியாது மேம், ஈஸியாக சொல்லி கொடுங்க, 3 மார்க் வாங்கணும் இஆர்சியில். இது இஆர்சி வந்து 3 மார்க்ஸ்மா, இது வாங்கணும், எனக்கு அதை மட்டும் சொல்லி கொடுங்கன்னு நினச்சிங்கன்னா ரெஃபரன்ஸை பாக்ஸில் போட்டுட்டு டைட்டில் என்ன கொடுங்க, அவர் கேஷியர்னா ட்ரீ கொடுங்க, பை டோரு டுட், யார் போயிட்டோ அதை எழுதிடுங்க. இஃப் யூ வாண்ட் டு கிவ் அஸ் அ சென்டென்ஸ், மேம் நான் சென்டென்ஸாக எழுதணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா டோன்ட் புட் பாக்ஸ் போடாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் ரெஃபரன்ஸ் போட்டு கோலன் போட்டு த கிவன் லைன் இஸ் டேக்கன் ஃப்ரம் த போயம் அவர் கேஷியர்னா ட்ரீ ரிட்டர்ன் பை டோரு டுட், இதை எழுதிக்கோங்க. ஸோ 2 திங்ஸும் நான் சொல்லிட்டேன், டாப்பர்ஸ்க்கும் சொல்லிட்டேன், ஸ்லோ லேர்னர்ஸ் அண்ட் மாடரேட்டர்ஸ்க்கும் சொல்லிட்டேன். ரெஃபரன்ஸ்க்கு அப்புறம் என்ன வரப்போகுது, நம்மளுக்கு அடுத்து வர்றது கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ரெஃபரன்ஸ்க்கு போது கொடுக்கப்பட்ட லைன் எந்த போயம் யார் எழுதுனா, இதான் ரெஃபரன்ஸ், எதுலேருந்து ரெஃபர் பண்ண போகிறோங்கிறது. கான்டெக்ஸ்ட்னால் கனெக்டட் டு த டெக்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கனெக்டட் டு த டெக்ஸ்ட், அதாவது இந்த சிச்சுவேஷனுக்கு இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க, இந்த லைன் எந்த சிச்சுவேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டது, அதான் கான்டெக்ஸ்ட். ஓகே, கான்டெக்ஸ்ட். இந்த கான்டெக்ஸ்ட் நீங்கள் போட்டு சேம் திங் நான் சொன்ன மாதிரி கோலன் போட்டு ஒரு பென்சிலை அண்டர்லைன் பண்ணிடுங்க. இந்த லைனில் போயிட்டு என்ன சொல்கிறாரு, அது இந்த லைன் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுங்கிறது ரெஃபரன்ஸ். இந்த லைனில் இந்த போயிட்டு என்ன சொல்கிறாருன்னு சொல்கிறது தான் கான்டெக்ஸ்ட்டு. அதுக்கு கீழே வரப்போகிறது எக்ஸ்ப்ளனேஷன். ஸ்பெல்லிங் பாருங்கள், எக்ஸ்ப்ளனேஷன். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து விரிவாக்கம், வேறு ஒன்றுமே கிடையாது. திரும்ப நான் சொல்கிறேன் பாருங்கள், ரெஃபரன்ஸு எங்கிருந்து எடுக்கப்பட்டது, கான்டெக்ஸ்ட் இந்த லைன் என்ன சொல்லுது, எக்ஸ்ப்ளனேஷன் இந்த என்டையர் போயம் என்ன சொல்லுது, அவ்வளோதான். அந்த ஸ்டான்ஸா என்ன சொல்லுது, இதுதான் எக்ஸ்ப்ளனேஷன். மெசேஜ் என்ன சொல்லுது, கடைசியில் மெசேஜ் கொடுக்கலாம். இது நிறையா இதில் உங்களுடைய கைடில் இல்லை, பட் மெசேஜ் எழுதுனீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். பட் இதுக்கு தான் அவங்க 3 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. மேம் என்னால் அதை முடியாதுன்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷனோடு நிறுத்திக்கோங்க, தட் இஸ் மோர் தென் இனஃப். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் என்னது, இந்த என்டையர் போயத்தையும் கொஞ்சம் ஒரு 4-5 லைன் எழுதுங்க. கான்டெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இந்த above லைன் the poet says that Kashina tree is very close to his heart because she missed her childhood days. இது மாதிரி சில விஷயங்களை எழுதிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 லைன் சேர்த்து எழுதினீங்கன்னா ஒரு 3/4 ஆஃப் த பேஜ், அதாவது ஒரு பேஜில் 3/4 பாகம்
உங்களுக்கு வந்து ரூல்டு லைன் பேப்பர் தான் கொடுக்க போகிறாங்க. லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10th போர்டு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இல்லை மேம் நான் போர்டு எக்ஸாம் எழுதலை, நேராக நான் 12th வரேன் அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நீங்கள் வந்து 10th கூட எழுதியிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு தெரியும், நிறையா மாடல்ஸ் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த பேப்பரில் ஒரு 3/4 பேஜ் வர மாதிரி எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு 3 marks கிடைக்கும். ஸோ ரெஃபரன்ஸு 2 lines, கான்டெக்ஸ்ட்டு 3 to 4 lines, எக்ஸ்ப்ளனேஷன் 6 lines. இதை எழுதுனீங்கன்னா ஜம்முன்னு உங்களுக்கு 3 marks டேம் ஷூராக கிடைக்குமா? ஓகே, ஸோ likewise you have to read all the thing. It is a trees, lament and airy speech அப்படின்னு கொடுக்குறதா இருக்கட்டும், அடுத்த லைனாக இருக்கட்டும், இது என்னங்கிறது கைடில் உங்களுக்கு இருக்கும். எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது இப்படி தான். ரெஃபரன்ஸ், கான்டெக்ஸ்ட், எக்ஸ்ப்ளனேஷன். ரெஃபரன்ஸு போயம், கான்டெக்ஸ்ட் அந்த லைன் என்ன சொல்லுது, எக்ஸ்ப்ளனேஷன் இந்த பேராகிராஃப் என்ன சொல்லுது. ஸோ திஸ் இஸ் அபவுட் ERC. தென் கம்ஸ் யுவர் பேராகிராஃப் டியர்ஸ். பேராகிராஃப் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எப்படி எழுதணும்னு. எனிஹவ் 10th தான் நான் சொல்லியிருக்கேன், இப்போ 12th நான் சொல்லிடுறேன். சேம் திங், யூ கேன் see the questions which is given in page number, the book back they have given page number 56 எடுத்துக்கோங்க. And 56 they have given very clearly. Describe the reminiscence, that is 6ன்னு போட்டுருக்காங்களாம்மா, அதான் வந்து paragraph question. Describe the reminiscence of the poet when she sees the cashew tree. ஸோ cashew tree பார்க்கும்போது அந்த poetுடைய எண்ணங்கள் எப்படி இருந்துச்சு, எதெல்லாம் அவங்க ஞாபகத்துக்கு வந்தது, அதான் இது. தென் நேச்சர் கம்யூனிகேட் வித் த போயட், இந்த லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை வந்து அவன் வாழ்க்கைக்கு ஒரு கம்யூனிகேஷன், ஒரு வாழ்க்கைக்கு ஒரு கம்யூனிகேஷனை கொடுக்குது, ரெண்டுக்கும் சம்மந்தப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் த போயட் இம்மோர்டலைஸ் த ட்ரீ அப்படின்னு சொன்னாலே கேஷ்யூ ட்ரீ மைண்டில் வச்சுக்கோ. உனக்கு டெஃபினட்டாக இந்த கீவேர்ட் டெஃபினட்டாக வரும்பா. இல்லை டோரு டூட்டுன்னு போயட்டஸ் நேம் கூட வரும். நம்மளுக்கு இருக்கிற இந்த யூனிட்டில் டோரு டூட்டுங்கிறவங்க இந்த போயம் மட்டும் தான் எழுதியிருக்காங்க. ஸோ யூ நீட் நாட் ஒரி. ஓகே, ஸோ அப்போ கேஷ்யூ ட்ரீ கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு போயம் இல்லாதனால செகண்ட் போயம் கேட்க அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால தயவு செய்து இதை படிங்க. ஏன்னா நினைவுகள் ரைட், இது எப்பவுமே எல்லாத்துக்குமே வரும். உங்களுக்கு நீங்கள் சின்ன பிள்ளைங்கனால இப்போ உங்களுக்கு தெரியாது, ஃப்யூச்சரில் தெரியும். ஸோ அதனால் இது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது மாதிரி போயம் எழுதுகிறவங்க கூட உங்களுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் எழுதலாம் அப்படிங்கிறது தான் இந்த போயம் உங்களுக்கு சொல்கிற விஷயம். ஸோ திஸ் இஸ் அபவுட் த போயம் டியர்ஸ். ஸோ ரீட் வெல், ரைட் அண்ட் சி. நிறைய எழுதி பாருங்கள். நீங்கள் தான் உங்களுக்கு இப்போ இந்த ஆன்லைன் டைம், இந்த ஆன்லைன் சினாரியோவில் நீங்கள் தான் உங்களுக்கு மாஸ்டர், நீங்கள் தான் மென்டார், நீங்கள் தான் வந்து ஸ்டூடெண்ட், நீங்கள் தான் டீச்சருமே. ஓகே, நம்மளுக்குலாம் ஏஜ் ஆயிடுச்சுங்களா, உங்களுக்கு 17 years ஆச்சு, 12th படிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஃப்யூச்சர் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் உங்கள் ஃப்யூச்சரை டிசைன் பண்ணிக்கணும். ஓகே, ஃபேஷன் டிசைனிங் படிக்கிற மாதிரி உங்களுடைய உங்கள் லைஃப் டிசைனர் நீங்கள் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப க்ரூஷியல் டைம், ரைட்? உலகமே வந்து இந்த கஷ்டத்தில் தான் இருக்குது இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில். பட் வி ஆர் கோயிங் டு ஃபேஸ் இட். ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும், காலேஜுக்கு போக முடியும். பேஷன் இருக்கும், நான் அதுவாகணும் இதுவாகணும் பேஷன் இருக்கும். அதெல்லாம் எப்படி பாசிபிள்? கொஞ்சம் ஒர்க் ஹார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம மொபைல் வச்சு கேம்ஸ் விளையாடலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு விளையாட்டு பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே, பட் யாரை சீட் பண்ணுறீங்கம்மா? நீங்கள் உங்களை தான் சீட் பண்ணுறீங்க, அதை மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ லைஃப் இஸ் இன் யோர் ஹேண்ட் டியர்ஸ். ஓகே, அழகாக ப்ரிசர்வ் பண்ணி அழகாக கொண்டு போய் சேருங்க. ஸோ ஃப்யூச்சர் வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, நல்ல ஹோப்ஃபுல்னஸாக இருங்க, அது ரொம்ப முக்கியம். ரைட்டுங்களா? இந்த சுச்சுவேஷனில் ஐயோ படிக்க முடியலையே, மார்க் வாங்க முடியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் ரெமெடி இருக்குது. ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகுவீங்க. காட் பார்த்துக்கிட்டே இருப்பார். நீ கொடுக்குற ஹார்ட் ஒர்க்குக்கு டெஃபினட்டாக உனக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? பட் ஹார்ட் ஒர்க்கே பண்ணல, லாஸ்ட் மூமெண்ட் தான் நான் படிப்பேன் அப்படின்னா அதுக்கான மார்க் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் தயவு செய்து கொஞ்சம் உங்களுடைய லைஃப் உணர்ந்து படிங்க. ஓகே, உங்கள் பேரண்ட்ஸ் நினச்சிக்கோங்க, டெஃபினட்டாக படிக்க ஆரம்பிச்சிருங்க, எழுதி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ டியர்ஸ்.